ஆன்மீகம் சுதந்திரமானது, ஆன்மா சுதந்திரமானது. இந்த ஆன்மா பாருங்க, நாம் மனத்தை கொண்டு பாருங்க உடலை இயக்குறார். இந்த ஆன்மா என்னுடைய சரீரத்தை படைச்சு பாருங்க. இந்த சரீரம் ஐம்பொறிகள் மூலம் ஐம்பூதங்களால படைச்சு பாருங்க, மனத்தை கொண்டு வாழ்றவர் தான் மனிதன். அப்ப இந்த உடம்புக்கு பேர் மனிதன் இல்லை, மனத்துக்கு பேர் தான் மனிதன். இப்ப இந்த மனத்தை கொண்டு பாருங்க கடவுள்கிட்ட பாருங்க என்ன எண்ணங்கள் மூலம் திங்க் பண்ணி அந்த அருளை பெற்று நீங்க எண்ணத்தன்று அந்த செயலை செய்யக்கூடிய ஐம்பொறிகள் மூலம் செயலை செய்து அதுக்குரிய பலனை பெற்று நீ வாழ் இந்த உலகத்தில். அப்ப பாருங்க, இந்த மனத்தை கொண்டு வாழ்ற மனிதன் பாருங்க, இந்த மனம் பாருங்க சுதந்திரமா இருக்கணும். எப்படி? நாங்க எங்க இருந்து எடுக்கிறோம்? ஆன்மாவிலிருந்து. கடவுளுக்கு பேரு ஆன்மா. பாருங்க, கடவுள் எங்களுக்குள்ள பேர் ஆன்மா. அண்டத்தில் ஆதிசக்தியாகும், புண்டத்தில் ஆத்மாவா இருக்க. இந்த புண்டத்துக்குள்ள ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள். என்ன, நாங்க சித்தத்திலே பாவத்தை கடந்து கண்டதால கடவுள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த எடுக்கிற ஆள் நீ தானே, அவர் சுதந்திரமான ஆள். கிருஷ்ணன் சொல்றான் பாருங்க, நான் ஆன்மா சுதந்திரமானவன், என்னட்டிருந்து நீ எடுக்கும் போது உன்னுடைய மனத்துக்கு பலமாகினால் இந்த மனம் பாருங்க ஒரு பக்கமும் பாருங்க ஆசை பற்று பாசத்துக்கு போகாம என்னை சுதந்திரமா இருக்கும். அப்ப ஆன்மீகம் என்பது சுதந்திரம். அதுதான் கடவுள் சொல்றார், நான் தூணுல துரும்புல எல்லாத்துலயும் இருக்கேன், மரம் செடி கொடி எல்லாத்துக்குள்ளே இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு குணங்கள் தன்மை பண்பு எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த பண்பு குணங்கள் எல்லாம் என்னை பாதிப்பதில்லை. நானாகவே அவர்களுக்குள்ள இருக்கிறேன், எல்லாருக்குள்ளே இருக்கேன், அண்டத்தில் இருக்கேன், புண்டத்துக்குள்ள இருக்கேன், இந்த பரஞ்செடி கொடி எல்லாத்துக்குள்ளே இருக்கேன். அவரவர் என்னென்னத்தை கேட்கிறாங்க அவங்க அவங்களுக்குள்ள இருந்து அதை கொடுத்து கொண்டிருக்கிற வழியே நான் பாருங்க என்னை பாதிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க.